Hi soldiers. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீட் 2025 ப்ரிப்பரேஷன் வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு ரோட் மேப் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ அதில் இந்த வீடியோ வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் தான். எப்படி வந்து ஒரு ஸ்கெடியூலை வந்து நம்ம ப்ராப்பராக மேக் பண்ணுறது, அந்த ஸ்கெடியூலை வந்து எப்படி ப்ராப்பராக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மெயின் திங்ஸை வச்சு தான் இந்த ஃபுல் வீடியோவை நான் எடுக்க போகிறேன். செல்ஃப் ஸ்டடி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், 1 இயர் ட்ராப் எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான ஷெடியூலை வந்து மேக் பண்ணுறது, அந்த ப்ராப்பரான ஷெடியூலை எப்படி வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த வீடியோக்குள்ளே நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஸ்கெடியூல் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நான் 2 விதமாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் ஸ்கெடியூல், இன்னொன்று வந்து ஃபோக்கஸ் ஸ்கெடியூல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் ஸ்கெடியூல்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கிராஸ் ஸ்கெடியூல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் டியூரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஸோ டோட்டலாக 11 மந்த்ஸ் வந்து நம்மளோட கையில் வந்து இருக்குது. ஸோ இந்த டோட்டல் 11 மந்த்ஸை எப்படி ஸ்பிட் பண்ண போகிறோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ டோட்டலாக வர இந்த 6 மந்த்ஸை நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஸ்டடி மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருக்கும், ஜனவரி இருக்கும். இது ரெண்டுமே வந்து பேக்கப் மந்த்ஸ். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் ரஷ் மந்த்ஸ் அப்படின்னும், லாஸ்ட்டாக வரக்கூடிய ஏப்ரல் மந்த்தை வந்து நம்ம மார்க் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டடி மந்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ரிப்பீட்டர், பட் ரிப்பீட்டர்லேயே 3 விதமான ரிப்பீட்டர்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ரிப்பீட்டர் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ 350 ஸ்கோர் பண்ணுறாங்க. செகண்ட் ரிப்பீட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 350லிருந்து 480 வரைக்கும் ஸ்கோர் பண்ணக்கூடியவங்க. தென் தேர்ட் ரிப்பீட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 480 அபோவ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க 3 பேருக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸை எப்படி ஸ்பிட் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு லெட்ஸ் கன்சிடர் பிலோ 360 ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பிலோ 360 அல்லது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக நம்ம படித்து முடிக்கக்கூடிய டியூரேஷன், அதாவது ஒரு சிலபஸை நம்ம முடிக்க போகிறோம். அந்த சிலபஸை டோட்டலாக 6 மந்த்ஸ் டியூரேஷனில் தான் நம்ம முடிக்கணும். ஸோ மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா 6 மந்த்ஸ் டியூரேஷனில் உங்களோட ஸ்டடியை வந்து முடிக்கணும். ஸோ 350 பிலோ 350 ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். நான் முதல்ல ஃபிசிக்ஸ் வச்சு சொல்கிறேன், தென் அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 11th ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 12th ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு 11th, நெக்ஸ்ட்டு 3 மாதத்துக்கு 12th. நீங்கள் ஏன் 350 ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த பேசிக்ஸ் நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் 11th தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து நான் கலெக்டிவாக கடைசியாக சொல்கிறேன் எப்படி படிக்கணும்னு சொல்லி கெமிஸ்ட்ரி தனியாக சொல்கிறேன். நம்ம ஃபிசிக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 480, அதாவது 350 to 480 ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 350 to 480 ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிக்ஸ்டப்பாக படிக்கணும். அது ரொம்ப ஹார்டஸ்ட் சப்ஜெக்டை தான் நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்லையும் கொஞ்சம் ஈஸியாகவும் மாடரேட்டாகவும் ஃபீல் பண்ணக்கூடிய சாப்டர்ஸை வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த 3 மாதத்துக்கு கடைசி 3 மாதத்தில் வந்து நம்ம முடிக்கிறோம். பை த வே என்னோட ப்ரெஃபரன்ஸ் படி நான் சொல்லும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நான் இந்த டிஸ்பிளேல ஷோ ஆகக்கூட இந்த பர்டிகுலர் சாப்டர் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து முடிக்க வந்து ட்ரை பண்ணணும். இதுக்கப்புறம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ப்ரெஃபரன்ஸ் ஆர்டர் தான். ரொம்ப ஃபஸ்ட்டு இந்த 6 மந்த்ஸை முடிஞ்ச அளவுக்கு நம்ம லெக்சர்ஸை பார்த்து நம்ம நோட்ஸ் எழுதுறதுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த டைமும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸை நான் சொன்ன ஆர்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூட 2 மந்த்ஸ் இருக்குது, லைக் டிசம்பர், ஜனவரி. இந்த 2 மந்த்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பேக்கப் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஏன் ப்ரோ பேக்கப் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள், இன்கேஸ் எதுனா ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரோ எதுனா ரீசனால நம்மளால படிக்கிறது. ஸோ அந்த ஒரு நாள் எனக்கு பேக்கப் பண்ணணும், அந்த ஒரு மந்த்தை பேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த டிசம்பரையும் ஜனவரியும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். ஸோ பட் ரிமெம்பர் அட் தி எண்ட் ஆஃப் த டிசம்பர் நம்ம சிலபஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, அப்படியும் மீறி ரொம்ப டிஃபிகல்ட் இருக்குது ப்ரோ, ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு வந்து நம்மளால் முடிக்க முடியாமல் போகிற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ நம்ம ஜனவரி படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஃபெப்ரவரி அண்ட் ஜனவரி சொல்லக்கூடியது வந்து ரொம்ப க்ரூஷியலான ஒரு மந்த்ஸ். ஸோ இந்த 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் சிலபஸ் எவ்வளோ முடிக்கணும், எவ்வளோ சிலபஸ் முடிக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு வந்து சொல்லிட்டோம். ஸோ இதை முடிச்சிட்டேன் ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி நான் டிசம்பரில் நான் ஒரு ஜனவரி எனக்கு ஒரு பேக்கப் பண்ண ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவிஷன் 2 இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து 6 மந்த்ஸ் ரிவிஷன் 1, ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கோம். இதை வந்து ரிவிஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேக்கப் மந்த்துக்கு முன்னாடியே நான் முடிக்கிறவங்க இந்த பேக்கப் மந்த்ஸை ரிவிஷன் 2க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதையும் நீங்கள் படிச்சதை
இன்னொரு ஒரு ஃபுல் டைம் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க 11th 12th இந்த 2 மாதத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறீங்க. சரி 2 மாதம் முடிஞ்சிச்சு, ஃபெப்ரவரி முடிஞ்சிச்சு, ஜனவரி முடிஞ்சிச்சு. ஜனவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மார்ச் 2 மாதம் இருக்கும். ஸோ இந்த 2 மாதத்தை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா ரஷ் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மந்த்ஸில் நம்ம எதுவுமே நம்ம படிக்கக்கூடாது. ரொம்ப இந்த மந்த்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ரஷ் பண்ணணும். அதாவது புதுசாக ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி நல்லா படித்த விஷயத்தை மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த 2 மாதத்தை வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ரஷ் இதுக்கு ஏற்பட்ட கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுலையும் அதிகமான ஒரு சாப்டரை ரிவிஷன் பண்ணுறதுலையும் இந்த பர்டிகுலர் டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு மந்த் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய மந்த் வந்து ஏப்ரல் மந்த். ஸோ இந்த ஏப்ரல் மந்தில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்க் மந்த் தான். அட்லீஸ்ட் 15 மார்க் டெஸ்ட் ஆகுது இந்த பர்டிகுலர் மந்த் நம்ம எழுதிருக்கோம். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் எழுதுறோம், அந்த மார்க் டெஸ்ட்டை நம்ம தப்பான கொஸ்டினை ரிவைஷன் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் இதை தான் நம்ம சைக்கிளில் தான் நம்ம கண்டினியூவாக அந்த மந்த் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, ஸோ ஓவராலாக கிராஃபாக மந்த்தை நம்ம இப்படி தான் ஸ்பிட் பண்ணணும். இதோட இந்த நம்ம எப்படி நான் ஸ்பிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேணும்னா கேளுங்க. நான் அந்த பர்டிகுலர் மந்த்தை நம்ம என்னென்ன சாப்டர் வைஸ் எப்படி ஸ்பிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ வேணால் நான் போடுறேன். ஸோ இதோட இந்த கிராஸ் ஸ்கெடியூல் டாபிக் வந்து ஓவர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஸ்கெடியூல். இந்த ஃபோக்கஸ் ஸ்கெடியூல் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்கெடியூல் என்னால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோக்கஸ் ஸ்கெடியூல் வந்து ஹெல்ப் பண்ணும். அதில் மெயின் திங் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபோக்கஸ் ஸ்கெடியூலில் வந்து ஒரு மந்த்தை நம்ம ஸ்பிட் பண்ண போகிறோம். ஒரு மந்த்தை எப்படி ஸ்பிட் பண்ணணும்னு நான் சொல்ல பார்த்தேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, இதில் ஃபஸ்ட்டு ஒரு மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 16 சாப்டர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் ஃபார் எக்ஸாம்பிள் 16 சாப்டர்ஸ் நம்ம முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 16/4 ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். 16/4 பண்ணால் எவ்வளோ வரும்? ஒரு வாரத்துக்கு 4 லைக் எக்ஸாம்பிள் ஒரு மந்த்துக்கு 4 வீக்ஸ் இருக்குது. அப்போ 16/4 வந்து 4 வரும். அப்போ ஒரு வீக்குக்கு நம்ம 4 சாப்டர்ஸ் வந்து டோட்டலாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 கம்ப்ளீட் பண்ணுறத இந்த 4 சாப்டர்ஸை நம்ம வந்து ஒரு வாரத்தில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு மொத்தம் 7 டேஸ் இருக்கா? ஸோ இந்த 7 டேஸை மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட சண்டேஸ் ஆனால் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்குது. எப்போவுமே நம்ம ஒரு படிக்கிறோன்னா அதை செக் பாயிண்ட் வரதுக்கு ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக எழுத போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து சண்டே ஆனால் ஒரு டெஸ்ட் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ சண்டேவை நம்ம டெஸ்ட் டேவாக நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இருக்க போகுது. இந்த ஃபஸ்ட்டு 3 நாள் என்ன டேவாக இருக்குதுன்னா லெக்சர்ஸ் டேவாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே வந்து லெக்சர்ஸ் டே. தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து என்னென்னா ப்ராக்டிஸ் டே. தென் சாட்டர்டே வந்து ரிவிஷன் டே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வாரத்தை நம்ம இப்படி நம்ம ஸ்பிட் பண்ணணும். ஸோ இந்த மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேல நீங்கள் புதுசாக ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, அந்த சாப்டர் படிக்கிறத வந்து இந்த பர்டிகுலர் 3 நாளில் அந்த சாப்டரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு லெக்சர்ஸ் பார்த்து நோட்ஸ் எழுதுறது, அதுதான் போகிறீங்க. லெக்சர்ஸ் பார்த்து நோட் எழுத போகிறீங்க. இன்கேஸ் லெக்சர்ஸ் சால்வ் பண்ண ஒரு கொஸ்டின்ஸை நீங்கள் கையோட சால்வ் பண்ண போகிறீங்க. இந்த தான் வந்து இந்த 3 நாள் நம்ம பண்ணணும். தென் இதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 டேஸ் பற்றில இந்த 2 டேஸ் வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரைக்கும் இருக்குல்ல, இந்த தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். அதாவது அது ஃபஸ்ட்டு இந்த 3 நாள் என்ன பண்ணுறோன்னா நம்ம லெக்சர்ஸ் பார்த்து நோட்ஸ் எழுதணும். ஸோ இந்த ஒரு சைக்கிள் தான் நம்ம லெக்சர்ஸ் நோட்ஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரக்கூடிய தேர்ஸ்டே, ஃப்ரைடே வருதுங்க. அந்த தேர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து சால்வ் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். இது இந்த சைக்கிளில் தான் நம்ம பண்ணணும். சால்வ் பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த கொஸ்டினாவது நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டினாவது டவுட் வருதுன்னா அதை வந்து ஒரு ப்ராக்டிஸ் தனியாக ஒரு மிஸ்டேக் நோட்ஸ் போட்டு எழுதணும். ஸோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டாபிக் வந்து தப்பாக வரக்கூடிய அந்த கொஸ்டினையும் அந்த டாப்பிக்கும் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணணும். இதுதான் இந்த நெக்ஸ்ட் 2 டேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த 2 டேஸ் நீங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக சாட்டர்டே வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆல்ரெடி மிஸ்டேக் ஆச்சு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஒரு மிஸ்டேக் நோட்ஸ் எழுதிருப்பீங்களா? ஸோ அந்த நோட்ஸையும் தென் அகைன் வந்து உங்களோட ஃபார்முலா நோட்ஸையோ ஒரு ஷார்ட் நோட்ஸையோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும். தென் வந்து சண்டே வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. சண்டே டெஸ்ட் எப்போனா மார்னிங் தான் டெஸ்ட் எழுதுவோம். ஸோ மார்னிங் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கும். எவ்வளோக்கு நம்ம படிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து ரெஸ்ட்டுமே வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ப்ராப்பராக இந்த ஒரு வீக் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களால் இதான் ஒரு நாளை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா கவலைப்படாதீங்க, இன்னொரு நாள் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓவராலாக ஒரு வீக்கை வந்து நம்ம இப்படி தான் வந்து ஸ்பிட் பண்ணணும். ஓகே, இன்கேஸ் நான் ஸ்பிட் பண்ணிட்டேன் ப்ரோ, நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் பொட்டன்ஷியல். உங்களோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஸோ பட் மினிமமாக ஒரு 7 hours to 8 hours படிக்கிறது இட்ஸ் மினிமம்.
இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு 7 hours to 8 hours எல்லாருக்குமே பொருந்தும் படிக்கிறவங்க. அதுக்கு மேலே படிக்கணும்னு நினைக்கிறவங்க அது உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம். பேசிக்காக ஒரு மார்னிங் 3 hours, ஆஃப்டர்நூன் 3 hours, ஒரு ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் 3 hours, நைட் 3 hours பண்ணும்போது ஒரு 9 hours ஈஸியாக நம்மளால் படிக்க முடியும். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு செல்ஃப் ஸ்டடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8 to 9 hours உங்கள் ஸ்டடி டேபிளை உட்காந்து நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? இந்த ஒரு ப்ராப்பர் ரொட்டீனை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இதுக்கோசம் நம்ம வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை நான் சொன்னதை நீங்கள் கரெக்டாக ஸ்பிட் பண்ணி ஒரு நோட்டை போட்டு நீங்கள் எழுதி வச்சிட்டீங்க, இல்லை உங்கள் ஒரு ஒயிட் போர்டு எழுதி வச்சிட்டீங்க. ஒரு எழுதி வச்சு உங்களோட நீங்கள் உட்காரக்கூடிய இடத்துல நீங்கள் அடிக்கடி போகக்கூடிய இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஓகே நம்ம இது முடிக்கணும் ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா நமக்கு இருந்தால் போதும். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கோல் என்ன, நம்ம இன்னைக்கு என்ன முடிக்கணும் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா இருந்தால் போதும். ப்ராப்பராக நம்ம வந்து டிசிப்ளின் அந்த டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? நமக்கு கிளியர் கட்டாக என்ன ஐடியா பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் வந்து நம்மளால் கரெக்டாக ஃபோக்கஸ்டாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நோட்டில் எதையோ ஒரு வீக் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஸ்பிட் பண்ணி ஒரு பேப்பர்லையோ இல்லை ஒரு ஒயிட் போர்டு இருந்ததுன்னா அதில் கரெக்டாக வந்து எழுதியோ இல்லை பேஸ்ட் பண்ணியோ வச்சுருங்க. ஸோ ஒவ்வொருத்தையும் நம்ம அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே நம்ம இது பண்ணணும், ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா நமக்கு இருக்குது. ஸோ ஒரு கிளியர் கட்டான ஐடியா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் படிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான். இது ரொம்ப ஓவராக எக்ஸாஜரேட்லாம் பண்ணுவேன். இந்த விஷயத்த நான் இந்த இயர் நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது நானே வந்து கற்றுக்கிட்டேன். ஓகே நம்ம கிளியர் கட்டான ஒரு ஐடியா நமக்கு தெரியும், ப்ராப்பராக அது விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து அடிக்கேட்டான ஸ்லீப் இருக்கணும். ஓகேங்களா? அது தவிர்த்து நான் சொல்லணும்னா நல்லா ஒரு நீங்கள் உடம்புக்கு எந்த அளவுக்கு ரெஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு அந்த ரெஸ்ட் நீங்கள் கொடுக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் 8 hours கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டே ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும். இன்கேஸ் உங்களால் அந்த டே படிக்கணும்னா நைட் ஃபுல்லாக கண்ணு முடிச்சு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அந்த ஒரு விஷயம் இருக்குது. பேக்கப் இருக்குது. நமக்கு ஓகே நம்ம சேஃப்டி தான் 2 மாதம் பேக்கப் எடுத்து வச்சுருக்கோம் அந்த மந்தை. ஸோ அந்த அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு முடிக்கணும்னா நெக்ஸ்ட் டே இது பண்ணி 1 day அப்படியே தள்ளி போச்சுன்னா போதும். அதுக்கு ரொம்ப ஓவராக ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண முடியாது. இன்கேஸ் ஏதோ ஒரு ரீசன்னால அந்த நாள் என்ன முடிக்கணும்னா கவலைப்படாது, நெக்ஸ்ட் நாள் எடுத்துக்கலாம். அதுக்குன்னு இதை நம்ம வந்து அடிக்கடிக்கு இதே பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள்னா நம்ம ஒன்றும் தப்பு கிடையாது பண்ணிக்கலாம். நம்மளா மிஷினாக என்ன கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாது. வி ஆர் ஹியூமன்ஸ், ரைட்? அதனால் நம்மளுக்கும் ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து போகணும். நம்ம கேட்டான ஸ்லீப் வந்து 8 hours 6 hours உங்கள் பாடிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ப்ராப்பரான ஸ்லீப்பை நீங்கள் கொடுக்கணும். இதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அடிக்கேட்டான வாட்டர் ப்ராப்பராக ஒரு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிக்க நிறைய கற்றுக்கோங்க. நிறைய வாட்டர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. உண்மையாகவே தண்ணி நம்ம நிறைய குடிக்கிறப்ப லைக் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும். லேக் ஆஃப் வாட்டர் நம்ம உடம்புல இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு ஹைட்ரேட்டடாக நம்ம உடம்பு வச்சுட்டோம்னா நம்ம படிக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு நல்ல ஃபோக்கஸ்டாக நம்மளால் படிக்க முடியுது. நீங்கள் காஃபி எடுத்துக்கிட்டாலும் சரி, டீ எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு கேட்டிங்கன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் நீங்கள் அடிக்கேட்டான வாட்டர் எடுத்துக்கிறது இஸ் ஃபார் மோர் பெட்டர் தென் டீ காஃபி எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லை 3 தடவை அதுக்கு மேலே எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. பட் வாட்டர் எப்போப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போப்பெல்லாம் நீங்கள் தண்ணி குடிங்க. ஸோ நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களால் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும். நீங்கள் எப்படி உங்கள் உடம்பு ஹைட்ரேட்டாக ப்ராக்டிக்கலாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த பார்ட் 1. ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 2 ஒன்று இருக்குது. நான் வந்து அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதனா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் உளறிட்டீங்க ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் பர்சனலாக உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்லேயே வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை ப்ரோ நான் பர்சனலாக ஏதாவது திங் நான் கேட்கணும், டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்னோட டெலிகிராம் பாருங்கள். டெலிகிராமில் நீங்கள் என்னோட டெலிகிராம் சேனலுக்குள்ள வந்து பயோவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட இது இருக்கும், அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.